ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ். இன்றைக்கி டேட் 9/10/2025. இந்த வீடியோவை நைட்டு ஒரு 7:45 ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு ஒரு 8 o'clock இந்த வீடியோ ரீச் ஆகும். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் நாள் கணக்கில் எக்ஸ்டெண்ட் ஆனது போக இப்போது மணிக்கணக்கில் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டுருக்குது. அதற்கான காரணம் என்னென்ன அப்படின்னா, லாஸ்ட் மினிட்டில் ஒரு சில கல்லூரிகளில் நம்பர் ஆஃப் சீட்ஸு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாகவும் அதே போல் பிடபிள்யூடியினுடைய போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதன் காரணமாகவும் உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3னுடைய ஷெட்யூல் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டட் எகைன் அண்ட் எகைன். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3னுடைய சாய்ஸ் லாக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா நாளை எந்த நேரம் அப்படிங்கிறத அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 10/10/2025 இரவு 11:59 வரை சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட் கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலோ, இல்லை வீடியோ மட்டும் பார்த்துட்ருக்குறேங்க சார் இன்னமும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமையே இருக்கிறோம் அப்படின்னா எனக்காக ஒரு செகண்டு டைம் ஒதுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேற்கொண்டு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் இன் வியூ ஆஃப் அடிஷன் ஆஃப் நியூ சீட்ஸ். இந்த அடிஷன் ஆஃப் நியூ சீட்ஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது? உங்களுக்கு வேல்ஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு 50 சீட்டும், அதே போல் இஎஸ்ஐசி கொல்கட்டாவில் ஒரு 17 சீட்டும், மொத்தமாக 67 சீட்டு ஏட் ஆகிருக்குது. அதன் காரணமாக காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஹேஸ் டிசைடட் டு எக்ஸ்டெண்ட் த சாய்ஸ் ஃபில்லிங் ஆஃப் ரவுண்ட் 3 அப் டு 11:59 ஆஃப் 10/10/2025. அப்போ நாளை இரவு 10/10/2025 11:59 வரை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3னுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சாய்ஸ் லாக்கிங் எப்போருந்து எனேபிள் ஆகுது? 10/10/2025 நாளை மாலை 5 மணியிலிருந்து என்ன பண்ணுறாங்க, 11:59 வரை நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம். அப்போது சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எக்ஸ்டெண்டட் அப் டு நாளை 10/10/2025 11:59 வரை. சாய்ஸ் லாக்கிங் நாளை மாலை 10/10/2025 மாலை 5 மணியிலிருந்து இரவு 11:59 வரை சாய்ஸ் ஃபில்லிங்கும் பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங்கும் பண்ணிக்கலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு உங்களுக்கு நாளை மாலை, அதாவது 10 அக்டோபர் 2025 மாலை 5 மணி வரை போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்குது. ஓகேங்களா? அப்போ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணலாம், 10/10/2025 நாளை மாலை 5 மணி வரை உங்களுடைய டிசபிலிட்டி சென்டர்ஸில் கொடுத்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு இப்போது லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற அப்டேட். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் எக்ஸ்டெண்டட் அப் டு 10/10/2025 11:59 வரைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாருக்கெல்லாம் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.